ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். காலையில எழுந்த உடனே குழந்தைக்காக என்ன லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணலான்னு சொல்லி ஒரே கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்களா? கன்ஃப்யூஷன விடுங்க. கான்செப்ட்குள்ள வாங்க. மீல் மேக்கர் வெஜிடபிள் பிரியாணி தான் இப்ப நம்ம செய்ய போறோம். இது செய்யறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்ததா ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே நெய் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நீல வாக்குல அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கீறக்கூடாது. அப்படியே முழுசா தான் சேர்த்தணும். காம்பு மட்டும் கிள்ளி போடணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட், பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை, புதினாவும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு காய்கறி நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். காய்கறி நல்லா எண்ணெயிலே வதங்க விட்டதுக்கு அப்புறமா தேவையான அளவு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமா எடுத்துக்கோங்க. அப்பனா தான் பிரியாணிக்கு புளிப்பு சுவை கொடுக்கும். அடுத்ததா காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தனியா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுக்கோங்க. இந்த மிளகாய் பொடி எண்ணெயிலே சேர்க்கணும். அப்படின்னா தான் நம்மளோட வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்கப்புறமா தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா அரை சைஸ் அளவுக்கு லெமன் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம சோயா சங்க்ஸ் சுடு தண்ணியில் 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம பிழிஞ்சிட்டு நம்ம இப்போது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி நான் விட்டுக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சிருந்த பச்சரிசியை நான் சேர்த்துக்க போகிறேன். பச்சரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணியில் பாதி அளவு வற்றி வந்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு நம்ம வெயிட் வச்சு விட்டுறலாம். அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுறலாம். அதை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா சாதம் வெந்து வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா லாங் ட்ரைனாக நம்மளுக்கு வெந்து வரும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மீல் மேக்கர் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு பருக்கு கூட அடி பிடிக்காது. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நீளமாக அரிசி வெந்து வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட மீல் மேக்கர் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸில் நம்ம பேக் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். லஞ்ச் பாக்ஸ் சுட சுட பேக் பண்ணியாச்சு. ஒரு பாயில்டு எக்கும் வச்சு நான் பேக் பண்ணிட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.